ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 6 முதல் 12 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவோடு இணைந்திருக்கிறார், சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். இருந்த போதிலும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் நிச்சயமாக குரு அங்கே ஆட்சி பெறுவதால் சூரியனுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை. இருந்தாலும் ராகுவோடு இணைந்திருப்பது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த ராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது, நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அது ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்து ஒரு 50% உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டாக்குச்சு, தீய பலன்களை தந்துச்சு. இப்போ 100% பலனுக்கு தீய பலனை அஷ்டமத்து சனியாக மாறி செய்யக்கூடிய நிலை. அதனால் அஷ்டமத்து சனிங்கிறதால நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னா அங்கே குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால ஓரளவுக்கு நிலை ஓகே. தொழில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சநிலை பெற்றாலும் அவர் வக்ர நிலையில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடம் வருகிறார். அதனால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் கடனை உடனே வாங்கி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இது அற்புதமான நேரம். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் கேஷுவலாக பண்ணால் கூட தொழில் நல்ல ஒரு சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானத்தை பெற்றுத்தந்து மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ் போன்றவை கிடைச்சி ரொம்ப சாதிக்கக்கூடிய நேரமாக என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீங்க. பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனுடைய நிலை சிறப்பாக இருப்பதாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதாவது நடிகர்களாகட்டும், டெக்னீஷியன்களாகட்டும், சினிமா அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரு, எடிட்டரு, கேமராமேனு, இப்படி யாராக இருந்த போதிலும் சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களிலிருந்து முதலாளி வரைக்கும், அதாவது அந்த படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர், தயாரிப்பாளர்களிருந்து எல்லோருமே, ஃபைனான்சியர் உள்பட அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போகிறது. தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள்
மிக உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் சொல் எடுபடும். அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், மற்றபடி ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமையை, முழு திறமையை வெளிப்படுத்தி சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு நிலை. ஒரு வழக்கறிஞர் இருக்கார், இவ்வளோ நாளாக எப்படிப்பா எங்கேப்பா இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இவ்வளோ வாதிட்டு ரொம்ப கேஸை சக்ஸஸ் பண்ணிட்டே அப்படின்னு மற்றவங்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும், ரேட்டிங் கிடைக்கும். ரேட்டிங்னால் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் போது டிமாண்ட் ஆகும் இல்லையா, அவருடைய ஊதிய உயர்வு கூடும் இல்லையா, அதுக்கு அடுத்த வர கேஸு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லையா, எக்ஸஸாக வாங்கலாம் இல்லையா. அதுபோல் ஜோதிடர் அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக ஒரு சொல் வெல்லும்ன்ற அளவுக்கு நல்ல அவருக்கு வாக்குப்பளித்து இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு ட்ரெண்டு, அதாவது ஒரு நிலையை ஏற்படுத்தி மக்கள் அவரை அடிக்கடி வருவாங்க. நிறைய கிளையண்ட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். டீச்சர்ஸுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையாக கிளாஸ் எடுத்து, அதாவது அவங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர், அதாவது அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, அது நேஷ்னல் ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கிறதுன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாயினுடைய வீடு, அப்போது விருச்சிகம். அப்போது 4ஆம் இடம் என்பது வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு முடிவு குடும்பத்தார் அனைவரும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. எது செய்யணுமோ அதை கண்டிப்பாக எடுத்து செய்வீங்க. சாதிக்கக்கூடிய நேரமாக என்று சொன்னால் சாதிப்பீர்கள். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும். இங்கே 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் அமைதி, நல்ல பணவரவு, சந்தோஷம் இருக்க போகுது. சுகவாசிகளாகவும் இருக்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், வலு குறைகிறது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் யாராவது கொண்டு வருவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் அதை என்னான்னு டீல் பண்ணி பாருங்கள். ஒன்றும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும், ஒன்றும் இருக்காது, பயப்படாதீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவங்கள இன்ஸ்டியூஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். இல்லை சக மாணவர்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள், தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சில பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு கூட வைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் இல்லையா, அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இருந்த போதிலும் இந்த ராகுவோடு சூரியனோடு சனி பகவான் இணைஞ்சு இருப்பதால் இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போய் நீங்கள் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. நேர விரயம், பண விரயம், இது மட்டும் இல்லை, அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னு சொன்னால் அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். உங்கள் லெவலில் நீங்கள் கிரேட்டாக இருப்பீங்க, ஆனால் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் அங்கே போய் அசிங்கம் அவமானம் படக்கூடாது இல்லையா. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
கணவன் மனைவி இடையே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லுமான்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்தான் வரும். அதாவது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸுன்னு கூட ஒரு சிலருக்கு செல்லும். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை. மற்றபடி தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக அமையப்போகிறது. இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பிள்ளைகள் மனைவியருடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் இருக்கிறது. ஆதலால் அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் உங்களுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். டென்ஷனும் இருக்கும், குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.